நடந்தா உடம்பு கூட வருதா ஒண்ணுக்கு இருந்தா முறையா வரணும். ஆமா அதுலயும் மணல்ல இருந்த குப்புன்னு சாப்பிடும் போது வாயு பொழக்குது, தூங்கும் போது கண்ணு தெரியாதுடா. தூக்கும் போது நான் சுத்தமா கண்ணு தெரியல. மூச்சு விடும் போது மூக்கு ஒட்டுதா. ஆமா கருங்கடா கருங்கடா எத்தனை கருங்கடா கருப்பனுக்கு ஒச்சம் இல்லாத கருங்குட்டி. இதெல்லாம் கேட்ப எனக்கு தெரியும். ஒரு வாழைப்பழம் குருவாக்க வந்தியில 2 பேரும் குற்றாலம் டூர் வந்தியலாம் கறி சொல்லி நப்புனேன். உரிய கட்டு நான் பொழக்கு உதிர் வாழை வீடு கட்ட என்ன செய்யணும் முன்னு கரைப்பேன் ஆலயத்துக்கு வந்திருக்க. அம்மாவோட இங்க விளையாட்டு வாக்களுக்கு இருந்தாலும் மன்னிச்சுக்கிட்டு நல்ல நல்ல வாழ்க்கை எனக்கு சொல்ல கூட. வீடு கட்டணும்னா முதல் லோனு வாங்கணும். லோனு வாங்கணும். லோனு உனக்கு 75 ரூபாய்க்கு மேல தரமாட்டாங்க. ஆடி கண்டிஷன் அப்படி. பரம்பரையை நடந்தது சொல்லுவாரு. என் பரம்பரையில பேர் ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குது, என் குஞ்சு நடக்குது. இந்த ஊர் சாமியில புகுடு கூட நம்ம சாமி நிற்கிறா பரவாயில்ல. சூரத்தை போட்டு சொன்னீங்க எவனை கொடுத்த என் தலையில வச்சு கூட எரிச்சு விட்டு போ. இதுல பொருளா 5 அறிவுக்காரன் குறிவாக்க வந்த விளங்க மாடா. ஆதி ஒரு பாட்டங்க வாழ்ந்த மருதம் குடி சீமையில பிரிஞ்சி முள்ளு காட்டுல காட்டுலதான் சொல்ல விடுப்பா. நெருஞ்சி முள்ளு காட்டுல உங்க கிளவி சீகரித்து கஞ்சி ஊத்துறா கிளவி. அடுத்த வரி தெரியல. அர்த்தா சொல்லும் போது ஊம் மட்டும் போடு. பசியோட வர்ற கிழவனுக்கு அடமலை வேயும் போது நம்ம கிளவி அடுப்பு பத்த வைக்க முடிஞ்சா அமருது அடுப்பு. மழை நிக்கிது கிளவி அடுப்பை எரிக்கிறா. சோறாக்கி இறக்கும் போது சோறு குலையுது சோறு குலையுது. எத்தனை உடனே சோறு குலையும். அடுத்த வார்த்தை யோசிச்சுக்க சொல்றேன் பாரு. சொல்லு சொல்லு சொல்லு. கிளவி நாத்து சமந்து வரப்புல நடக்கும் போது பாவாடா வருது. வீடு பூட்டி கிடக்கு. பூட்டி போட்டா பூட்டி கிடக்காம. உனக்கு வாழ்க்கையில உள்ள சோதனை நடக்கும் சொல்லி வாரே. உண்மையா இருந்தா ஊன்னு சொல்லு. சரியா? நீங்க சொல்றது போல ஊம்புடுதான்னு சொல்றீங்க. ரொம்ப நேரம் உட்கார்ந்தானா அந்த உன்னோட இதெல்லாம் தெரியுங்களா? சொல்ல வேண்டியதானா? பெண்ணா வேணா அதிகமா நினைக்க போறாங்க. கால் தூங்க சொல்ல வேண்டியதானே? வீட்டுல இருந்து அடுத்தவரு தெரியல. சமாளிப்பு சரியான சமாளிப்பு. ஒரு குறி சொல்லி முடிஞ்சது.